நீட் விவகாரத்தில் தொடர்ச்சியாக முதலமைச்சர் எடுக்கக்கூடிய பிரதான கேள்வியாக பாஜகவிடம் இதை வலியுறுத்தி கூட்டணி அமைப்பீங்களா அப்படிங்கறதான் தொடர்ச்சியாக வைக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? நீட்டுக்காக தமிழகத்தில் எத்தனை முறை சட்டப்பேரவையில் விவாதம் நடைபெற்றது? ஒன்று. இரண்டாவது, இந்த நீட் தேர்வினால் குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடாது, அதுவும் அரசு பள்ளிகளில் படிக்கின்ற குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு அதிமுக ஆட்சி காலத்திலேயே 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்து அந்த குழந்தைகளுடைய நலனை பாதுகாத்தவர் இன்றைய எதிர்க்கட்சித் தலைவர். இப்படி இருக்கின்ற பொழுது மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவருக்கு எப்பவுமே அவரோட நினைப்பில் இப்ப இருக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான், அது அதிமுக பாஜக கூட்டணி. வேற எவரையும் விட அதிகமாக இந்த கூட்டணியால் தான் பாதிக்கப்படுகிறோம் என்பதை அவர் புரிந்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் எந்த கேள்வி கேட்டாலும் ஒரு கூட்டணியில இப்ப பதில் சொல்லிட்டு இருக்கார். இப்போ தொடர்ச்சியா இந்த நீட் விவகாரத்துல உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு? இது மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கா? தமிழகத்திற்கு நீட் விலக்கு கிடைக்குமா? நீட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி 100 முறை வழக்கம் சொல்லியாச்சு. இன்றைக்கு நீட்டை மக்களும் மாணவர்களும் ஏற்றுக்கொண்டு இந்தியாவிலேயே அதிகமாக நீட் தேர்வில் பங்கு பெறுகின்ற மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதுக்கு மேல என்ன பதில் உங்களுக்கு? இல்ல அப்போ அதிமுக அந்த கோரிக்கை வச்சா அதிமுக இந்த விஷயம் ஏற்கனவே பல முறை நாங்க விவாதிச்சாச்சு, தகவலும் சொல்லியாச்சு. பிஜேபியோட நிலைப்பாட்டை நாங்க ஏற்கனவே சொல்லியாச்சு. நீட் பற்றி பாஜகவின் நிலைப்பாட்டை அதிமுகவிடம் பலமுறை கூறிவிட்டோம் என நியூஸ் 18க்கு வானதி சீனிவாசன் பிரத்யேக பேட்டி அளித்திருக்கிறார்.